நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அசோக் மாம்சும் பாரதி மாம்சும் 2 பேருக்கும் கூட தெரியும். அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அதை செஞ்சிருக்கணும்னு தோணுது. என்ன இந்திரா நீ இப்படி உளறி நீயே தேவையில்லாம மாட்டி வச்சிருவ போல இருக்கே. அது இல்ல, ஆனா அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அதை பண்ணிருக்கணும். அவங்க 2 பேருமே குணாவை கூப்பிட்டு மிரட்டினாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருக்கியா? கண்டதையும் பேசிக்கிட்டு. அதான் போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. எனக்கு என்ன இவங்க மேல பழி போடணும்னு ஆசையா என்ன? போலீஸ் உண்மையை கண்டுபிடிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன ஆகும் தான் பயமா இருக்கு. லூஸ் மாதிரி பேசாத நீ. உன் ஒருத்திக்கிட்ட தான் குணா பிரச்சனை பண்ணனா என்ன சொல்லு? அவ என்னெல்லாம் பிரச்சனை பண்ணி யார் அதை பண்ணாங்களோ? அப்படியா சொல்ற? இங்க பாரு, அசோக் பாரதி 2 பேருமே கொலை பண்ற அளவுக்கு யோசிக்க கூட மாட்டாங்க. நீ ஓவரா கற்பனை பண்ணி ஏதாவது உளறி அவங்களுக்கு பிரச்சனை வர வச்சிடாத. நீ கொலை நடந்த இடத்துக்கு போன, அதை தவிர உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நம்ம வீட்டுக்கும் யாருக்கும் அதுல சம்பந்தமே இல்ல. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு உன் வேலையை மட்டும் நீ பாரு. சாரி. நாம இப்படி பேசுறது யாராவது கேட்டா போச்சு. அமைதியாரு. மகா இரு. என்ன இவ்வளவு நாள ஏன் பார்க்க வரலப்பா? தேவையில்லாம உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். நீங்க தான் பிளட் கொடுத்தீங்கன்னு கேட்டதுமே எனக்கு உங்களை உடனே பார்க்கணும்னு தோணுச்சுப்பா. மகா, இப்போ நல்லா இருக்கியா? நல்லாவே இல்லப்பா. அம்மா மகா, ஒண்ணு இல்லடா, உனக்கு ஒண்ணு இல்லடா. எனக்கு என் குழந்தை வேணும்பா. இத கலைக்க முடியாதுப்பா. எல்லாரும் இது வேணான்னு சொல்றாங்க, எனக்கு வேணும்பா. நீங்க சொல்லுங்கப்பா, எதுவும் பண்ண வேணான்னு. அம்மா, நீ ஹெல்த்தியா இருந்தா பரவாயில்லடா. உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா எப்படிடா? அப்பா எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா ஹெல்த்த பாத்துக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாதுப்பா. இல்ல மகா, நீ ரொம்ப அனிமிக்கா இருக்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு டாக்டர் சொல்லும்போது கேட்காம இருந்தா எப்படிடா? ப்ளீஸ்மா. உங்களுக்கு பேர குழந்தை வேணாமாப்பா? வேணும் மகா, கண்டிப்பா வேணும். நீ நல்லா ஹெல்த்தியா இருந்து சந்தோஷமா பெத்து கொடு. அதை என் மடியிலே வச்சு கொஞ்சம்டா. மகா மகா, நீ எங்களுக்கு முக்கியம்டா. நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன்ப்பா. புரியுதும்மா, நீ சின்ன பொண்ணு தானே, கொஞ்ச நாள் போகட்டும். டாக்டர் சொல்றத கேளுமா. இல்லப்பா, எனக்கு நம்ம அம்மா தான் குழந்தையா வந்து பிறப்பாங்கன்னு நம்பிட்டு இருக்கேன். அது இல்லைன்னு திடீர்னு சொன்னா நான் என்ன செய்வேன்ப்பா? இந்த குழந்தை இல்லைன்னு சொன்னா நான் என்ன அவன்னு எனக்கே தெரியலப்பா. மகா, ஒன்னும் ஆகாதுடா, ஒன்னும் ஆகாது. நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல. அப்ப ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் சொன்னதே சொல்லாதீங்க. ஏன் இடத்துல இருந்து பேசுங்க. எனக்கு இந்த குழந்தை மேல எவ்வளவு ஆசை இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? மகா, உனக்கு மட்டும் இல்லடா, எங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நம்ம வீட்டோட முதல் குழந்தை இது.
நீ அம்மாவாக போறன்னு தெரிஞ்சதுமே அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? பாரதி, சுபா, அசோக், ஜனனி, இந்திரா எல்லாருக்கும் சந்தோஷம் தான்டா. ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியாதுடா. எல்லாத்தையும் விட நீ எங்களுக்கு முக்கியம்டா. நான் உங்க பொண்ணுங்கிறதுனால தானே உங்களுக்கு முக்கியமா இருக்கேன். அதே மாதிரி தானேப்பா என் குழந்தை எனக்கு முக்கியம். அதுக்காக எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா. என்ன பேச்சு இதெல்லாம்? இத பாரு, நீ எப்ப வேணாலும் குழந்தை பெத்துக்க முடியுமா? ஆனா நீ இல்லைன்னா நாங்கெல்லாம் இருந்து எதுக்குடா? இன்னொரு சான்ஸ் உன் விஷயத்துல இல்லையே மகா. அப்படியெல்லாம் பேசாத. அப்பா அப்பா நீங்க அழாதீங்கப்பா. எனக்கு கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ். ஏம்மா, நீ எங்க கூட வீட்டுல இல்லாததே எங்களால தாங்க முடியலடா. நீ எங்க எல்லாருக்கும் வேணும்டா. குழந்தை, சந்தோஷம் இதெல்லாம் உனக்கு அப்புறம் தான்டா. சாரிப்பா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ரொம்ப திட்டிட்டேன். எல்லாரும் தனித்தனியா எங்கெங்கயோ போயிட்டாங்க. எல்லாம் என்னாலதான்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. சாரிப்பா. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுற? உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையே? மகா, உன்கிட்ட கோச்சிட்டு அப்பா எங்கடா போவேன்? என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்கல்லப்பா? இல்லடா, நான் போக மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்புதான்ப்பா. என்ன வெறுத்துறாதீங்கப்பா. எப்படிடா முடியும்? அப்போ என் கூடவே இருங்கப்பா, ப்ளீஸ். முன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்ல. என்னால இனி தனியா இருக்க முடியாதுப்பா. மகா, மகா, நீ தனியா இல்லடா. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம், எப்பவும் இருப்போம். அழாத, அழாதடா, அழாதம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், அந்த மேட்ரான பையன் குணோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க சார். என்னவா? உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க சார். வர சொல்லு. வணக்கம் சார். உட்காருங்க. சார், எங்கள் பையன் கேஸில் எதுவும் தகவல் தெரிஞ்சதா சார்? இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோங்க, கூடி சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஒத்த பையன் சாக கொடுத்துட்டு நிக்கிறோம். அவனை கொன்னவங்களை பிடிச்சிங்கன்னா எங்க மனசு கொஞ்சமாவது ஆறும் சார். அதாங்க எங்கள் டியூட்டி. அதுக்காக தான் உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் சர்க்கிள் இங்கெல்லாம் விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். இல்லை உங்களுக்கு வேறு யாராவது மேலே டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதை பற்றி பேசத்தான் சார் வந்திருக்கோம். என்ன? குணா படிக்கிற காலேஜில் இந்திரான்னு ஒரு பொண்ணு படிக்கிறா. அவளோட அப்பா தான் சார் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். சார் இந்தாங்க சார். அவர் பேர் மதியழகன், நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறாரு. அவர் அட்ரஸ், ஃபோன் நம்பர் அதில் இருக்குது சார். இவர் எப்படி சந்தேகப்படுறீங்க? அவர் பொண்ணு ஃபர்ஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு வந்தப்போ என் பையன் கலாட்டா பண்ணியிருக்கான் போல இருக்கு சார். பசங்கன்னா அப்படி இப்படி தான் சார் இருப்பாங்க. நீ கொஞ்சம் சும்மா இரு. உடனே அவர் பொண்ணை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து என் பொண்ணை உங்கள் பையன் தான் பார்த்துக்கணும்னு பெருசாக ட்ராமா பண்ணிட்டார் சார். நான் கூட நம்பிட்டேன் சார். அப்புறம் அந்த பொண்ணு அவர் சொந்த பொண்ணே இல்லை போல. அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி குணா கிட்ட சொல்லியிருக்கா சார். குணாவும் அவங்க அப்பா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கான். அதுலேருந்து குணா மேலே அவருக்கு கோபம் உண்டு சார். பசங்கள்லாம் சேர்ந்து பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அதில் ஏதோ கலாட்டாகி அந்த பொண்ணு பார்ட்டியிலேருந்து கிளம்பி போயிட்டா. வர்ற வழியில் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கு என் பையன் தான் காரணம்னு சொல்லி ஆள் வச்சு உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிருக்காரு சார் அந்த ஆள். இல்லை, பார்ட்டியில் ஏதோ கலாட்டான்னு சொன்னீங்களே, அது என்ன?
பசங்க 4 பேர் சேர்ந்தா அப்படி இப்படி இருக்கிறது சகஜம் தானே சார். அதுக்கே உங்கள் பையன் அடிக்கணும். அவன் தான் அவளை கூட்டிட்டு போயிருக்கான்னு சொல்லி அடிச்சிருக்காரு சார். அவர் பொண்ணு எதுக்கு சார் ஆம்பளை பசங்களோட பார்ட்டிக்கெல்லாம் போகணும்? தப்பு அவர் பொண்ணு மேலதான் சார் இருக்கு. அவர் எப்ப பார்த்தாலும் கொலை பண்ணிருவேன்னு என் பையனை மிரட்டி இருக்காரு சார். அவர் தான் சார் நாங்க வீட்டுல இல்லாத டைமா வந்து அவனை கொண்டு இருக்கணும். சாகர வயசா சார் அவனுக்கு? பசங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, அதுக்காக கொலை பண்ண கிளம்பிடுறதா? நீங்க மதியழகனை கூப்பிட்டு விசாரிச்சா எல்லா உண்மையை தெரிஞ்சிடும் சார். வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல சார், அந்த மதியழகன் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான் சார். இதை நாங்க எங்க வேணாலும் வந்து சொல்லுவோம் சார். நீங்கள் அப்படி சொல்கிறனால எங்களால் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்க. அவர்கிட்ட விசாரணை பண்ணணும், அதை ப்ரூவ் பண்ணணும், லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. தயவு செஞ்சு அவங்க எல்லாரையும் விசாரிங்க சார். அப்பதான் குணாவுக்கு நாங்க ஏதாவது செஞ்ச மாதிரி. வரோம் சார். சார் அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதி வாங்கிக்கோங்க. ஓகே சார். ஏன்னா ஒழுங்காக வளர்க்க தெரில, இதில் ஊரில் இருக்கவங்களெல்லாம் குறை சொல்ல வேண்டியது. அவன் உலகத்தில் இருக்க எல்லா தப்பையும் பண்ணியிருக்கான், அதை உட்காந்து இவங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. மதியழகன் எப்படிப்பட்ட ஆளுன்னு விசாரிங்க. ஓகே சார். என்னடி போலீஸ் வந்திருக்கு? நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் குணா செத்து போயிட்டான்ல, அவனை பத்தி விசாரிக்க வந்திருக்காங்களாம். ஹே, குணாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களடி, ரமேஷ், கிருஷ்ணா, சீனு, இவங்கள விசாரிக்க வந்திருக்காங்களாம். வந்துட்டானுங்க சார். ரமேஷ், கிருஷ்ணா, சீனு, உங்கள் 3 பேர்கிட்ட நான் என்ன சொன்னேன்? குணாவோட கொலை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னல. எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். அப்படியா? ஆமாம் சார். குணா ஆள் எப்படி? பார்த்தேன், அவனோட லேப்டாப், வீடியோஸ், சிடிஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். நல்லவன் மாதிரி தெரியலையே. அவன் மர்டரில் ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். 24 hours பான் வீடியோஸ் பார்க்க வேண்டியது, பொண்ணுங்களை தப்பு தப்பாக வீடியோ எடுக்க வேண்டியது, ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, அதை வச்சு மிரட்ட வேண்டியது, இதான குணாவோட வேலை. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்கள்? அப்போ நீங்களும் அவனை மட்டும் தானே இருப்பீங்க சார். நாங்கள் அப்படிலாம் கிடையாது சார். அப்போ குணா அப்படிதான், கரெக்டா? எப்படிப்பட்டவனை கொலை பண்ணுறதுக்கு பல பேருக்கு மோட்டிவ் இருக்கும். இதில் யாரோ ஒருத்தனுக்கு ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கு, அவன் கொலையும் பண்ணிட்டான். அது யாருன்றது உங்கள் 3 பேத்துக்கு தெரியும் சார். சத்தியமாக தெரியாது சார் எங்களுக்கு. நிஜமாவா? போங்க, கிளாஸ் போங்க. சார், காலேஜில் மட்டும்தான் சார் குணா எங்களுக்கு ஃப்ரெண்டு. அவன் கூட சேர்ந்து வெளியெல்லாம் எங்கேயும் சுத்த மாட்டோம் சார். அப்படியா? ஆமாம் சார். பார்த்தேன்டா, அவன் லேப்டாப்பில் உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. விதவிதமான போசஸ், தண்ணி அடிக்கிற மாதிரி, தம் அடிக்கிற மாதிரி, நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் போட்டு எடுத்துருந்தீங்க. சில ஃபோட்டோஸில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? இன்னும் நிறைய பொண்ணுங்க கூட ஃபோட்டோலாம் எடுத்திருக்கீங்க, ரொம்ப இன்டிமேட்டாக. இன்னும் டீட்டெயிலாக சொல்லிட்டா? சார் சார் வேணாம் சார். வேணாம் சார். வேணாம் சார். ஏய், அன்னைக்கு நீ என்ன சொன்ன? குணா கூட பேசினாலே உங்கள் வீட்டில் திட்டுவாங்களா?
அனுப்பி வைக்கிட்டோமா அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க வீட்டுக்கு? சார் சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார். சார் அவன் உண்மையை சொல்லு. சார் சத்தியமா தெரியாது சார். இல்லை இவனுக்கு சரிப்பட்டு வர மாட்டானு. இவனுக்கு பேரண்ட்ஸ் நம்பர்ஸ் இருக்குல்ல? இருக்கு சார். எடுங்க சார் phone சார் எடுங்க. வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார் சார் சொல்லுங்கடா. இந்திரா தான் சார் கொலை பண்ண சான்சஸ் இருக்கு. இந்திராவா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் டேவே இந்திராவுக்கு குணாவுக்கு பிரச்சனையாகி இந்திராவோட அப்பா குணாவை அடிச்சிட்டார் சார். அதுக்கப்புறம் குணாவும் இந்திராவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். லவ்வா? ஆமாம் சார், 2 பேரும் லவ் பண்ணாங்க சார். அப்புறம் பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க சார். என்ன பிரச்சனை? அந்த இந்திராவும் குணாவும் சரி, அப்போ நடந்ததுக்கு இப்போ ஏன் ஆர்டர் பண்ணணும்? அப்போலேருந்தே குணா இந்திரா மேலே கோமா தான் சார் இருந்தா. சார், இந்திராவோட தங்கச்சி சுசி இந்த காலேஜில் தான் சார் படிக்கிறாங்க. ஹாஸ்டலில் அவங்க சீனியர்ஸ் அந்த பொண்ணை ட்ரெஸ் இல்லாமல் ராகிங் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ குணாவுக்கு கிடச்சிருச்சு சார். அதை வச்சு தான் சார் இந்திராவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு மர்டர் நடந்த அன்னைக்கு கூட இந்திராவை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தான் சார். இந்திரா அவன் வீட்டுக்கு போனாலா? ஈவினிங் காலேஜ்லேருந்து கிளம்பும்போது இந்திரா வர சொல்லியிருக்கேன், வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போனான். கண்டிப்பாக இந்திரா தான் சார் போயிருக்கணும். அவள் தான் சார் கொலை பண்ணியிருக்கணும். சத்தியமா இதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் மறுநாள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் குணாவை கொலை பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். வீட்டிலலாம் சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். வீட்டிலலாம் சொல்லிடாதீங்க சார். ஆமாம் சார். நாங்கள் என்கொயரிக்கு கூப்பிடும் போதெல்லாம் வரணும். சரி சார். புரியுதா? புரியுது சார். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மிஸ்டர் மதியழகன். ஆமாம் சார். ஐ ஆம் ஸ்ரீ, இன்ஸ்பெக்டர் ஆஃப் வெல்கம். போலீஸ். உட்காருங்க. தேங்க்யூ. நீங்கள் அடையாரில் தனியாக இருக்கிறதா தானே சொன்னாங்க? ஆமாம் சார். என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யூ ஆர் ரன்னிங் ரெஸ்டாரண்ட் ரைட்? ஆமாம் சார். உங்கள் சன்-இன்-லாஸ் தான் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிறாங்கல்ல? ஆமாம். எத்தனை பசங்க உங்களுக்கு? 5 டாட்டர்ஸ். அதில் 2 பேருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஆமாம். இல்லை, வீடு இவ்வளோ பக்கத்தில் இருக்கும்போது ஏன் உங்கள் கடைசி 2 பசங்களை மட்டும் ஹாஸ்டலில் சேர்த்தீங்க? வீட்டில் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ். பசங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு ஹாஸ்டலில் விட்டுருக்கேன். ஓ, என்ன விஷயம் சார் திடீர்னு இதெல்லாம் கேட்குறீங்க? இல்லை விஷயம் இருக்கு. வீட்டில் யாரும் இல்லையா? இல்லை சார், ஹாஸ்பிட்டல் வந்து என் பொண்ணை கூட்டு வர போயிருக்காங்க. உங்களுக்கு குணா தெரியும்ல? குணாவா? குணா யார் சார்? குணா அதாங்க உங்கள் பொண்ணு கூட காலேஜில் படிக்கிற பையன். அவனா சார்? ஏன் சார் மறுபடியும் அவன் இந்திராட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இல்லை, அவன் இனிமேல் எப்படி பிரச்சனை பண்ணுவான்? அவன் தான் செத்து போயிட்டானே. எப்படி சார்? இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு
குணாவை பிடிக்காதுல்ல? ஏன் பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணா நான் கண்டிச்சேன். மற்றபடி அவன் மேலே எனக்கு என்ன கோவம் சார்? அப்போ குணா மர்டரான விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியல சார். நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியுது. கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கு. ஆச்சரியமாக இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட் வீட்டில் இறந்து கிடந்தான்னு என்டையர் மீடியா அண்ட் நியூஸ் பேப்பர்ஸில் எல்லாத்தையும் அந்த விஷயம் ஃப்ளாஷ் ஆச்சு. பார்க்கல சார். ஓகே, பேப்பர் தான் பார்க்கல. உங்கள் பொண்ணு இந்திரா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லலை சார். அதான் ஏன்னு தெரியல. ஓ, சர்ப்ரைசிங். சரி, காலேஜில் கூட படித்த பையன் இறந்து போயிட்டான்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலை. போலீஸ் உங்ககிட்ட என்கொயரி பண்ணாங்களே, அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னாங்களா? போலீஸ் என்கொயரியா? அவகிட்ட எதுக்கு சார்? நல்லா நடிக்கிறீங்க சார், உண்மையாலுமே நல்லா நடிக்கிறீங்க. உங்கள் மேலே சந்தேகமே வர மாட்டேங்குது பாருங்களேன். குட் சார். நான் எதுக்கு சார் நடிக்கணும்? சரி, அதை விடுங்க. சொல்லுங்க, குணாவை ஏன் கொலை பண்ணீங்க?